ஹை ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். அதை பற்றி சொல்லவே மாட்டேறீங்க. கமெண்ட்ல நிறைய பேர் சார் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபண்டு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லதும் கெட்டதும் அப்படிங்கிறத பற்றி இல்லை ஒரு நீட்டாக ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட், நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஆம்ஃபிங்கிறது செபிக்கு கீழே வரும். பட் இது மியூச்சுவல் ஃபண்டுக்கு டைரக்ட் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசராக இருந்தால் போதும், நம்ம அட்வைசர் கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் ஆகிறதா எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஏஜென்ட் கமிஷன் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நானே ஏஜென்ட் ஆயிட்டேன், நானே புரோக்கர் ஆயிட்டேன்னா நம்ம அதை நேர்மையாக சொல்ல முடியாது. அதனால இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி யார் யாருக்கெல்லாம் லைட்டாக ஒரு ஐடியா இருக்கோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி ஓரளவுக்கு மேக்ஸிமம் தேவையான கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்றத அப்படி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது. இண்டெக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன அப்படின்னா கூட தெரியாது. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்களே, நம்மளும் ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது என்ன கேட்போம், நமக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய், இந்த பாரு எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் உனக்கு காசு தரேன், நீயே எனக்காக பண்ணி கொடு, நம்ம இன்னும் ப்ராஃபிட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? அப்படி சொல்லி தான் நிறைய பேர் நாசமா போறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல அதுக்குன்னே படிச்சுட்டு கவர்மெண்ட் ஆத்தரைசேஷனோட கம்பெனி ஆரம்பிச்சு, ஏன்னா எல்லாரும் பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்க முடியாது. அதனால பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். அதெல்லாம் செபில சப்மிட் பண்ணி லைசன்ஸ் வாங்கி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பப்ளிக்கிட்டே காசு வாங்க முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட வேலை என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏழை பாழைகள்கிட்ட காசை வாங்கி, சார் அதாவது நம்மகிட்டேருந்து அவங்க காசை வாங்கி நம்மளுக்கு பதிலாக, ஏன்னா நமக்கு தொழில் தெரியாது, நமக்குன்னு சொல்றது நான் உங்களையோடு சேர்ந்து சொல்றேன். அதுக்காக உனக்கே தொழில் தெரியாத அப்படிலாம் நக்கல் பண்ணக்கூடாது. அவர் ஃப்ளோவில் சொல்லும்போது சென்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மள மாதிரி ஏழை பாழைகள்கிட்ட காசை வாங்கி அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணக்கூடாது. அது அடுத்த வரேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நல்ல நிறுவனங்களை கரெக்டாக நியாயமான விலையில எப்படி வாங்குறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர்ற லாபத்தை என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கணும். ஏறிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அதில் வர்ற லாபத்தில் டிவிடெண்ட் ஆப்ஷனும் இருக்கு. இல்லை சார் எனக்கு growth வேணும் அப்படின்னாக்கா growth ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வர லாபத்தையும் உள்ளே போட்டு வளர்த்து கேபிட்டலை பெருசாக கொடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட அடிப்படை. ஓகே, இப்போ ஓகே சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன சார் இருக்கு, எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். எல்லா பேரும் அதை தான் கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிற நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேனாலே கிட்டத்தட்ட 700 நிறுவனங்களுக்கு மேலே இருக்கு. அதில் டாப் பர்ஃபார்மிங் பார்த்தீங்கன்னாலே ஒரு 100 கம்பெனிக்கு மேலே தேரும். இத்தனை கம்பெனியும் வேற வேற டிசைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல 3 விதம் இருக்கு. பேசிக்கா அந்த 3க்குள்ள தான் நீங்க எந்த கம்பெனியை சூஸ் பண்ணாலும் இந்த 3க்குள்ள தான் ஃபர்ஸ்ட் உங்களை கேட்பாங்க, உங்க காசை இந்த 3ல எதுல போடணும்னு கேட்பாங்க. ஒன்னு டெப்ட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்டு அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட வாங்குற காசை நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதாவது இப்ப பேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட இருந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்குறாங்க அப்படின்னாக்க இவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் சேம் ஆஸ் பேங்க். அதே பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் புரிதலுக்காக சொல்றேன். டெப்ட் ஃபண்டுங்கிறது உங்களுக்கு ஓரளவு கேரண்டீடு இன்கமா இருக்கும். பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறது எப்படியோ அதுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட. நான் தான் சொல்றேன், அந்த சென்ஸ் மட்டும் தான் சொல்றேன். ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போச்சுன்னா 5 மணி நேரம் போகும் இந்த வீடியோ. அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வச்சுட்டா போதும். டெப்ட் ஃபண்டுங்கிறது இட்ஸ் நியர்லி ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டெபாசிட். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை வாங்கி அவங்க நிறுவனங்களுக்கு அப்படித்தானே பேங்க் நடத்துது. அதே மாதிரி தான் இந்த டெப்ட் ஃபண்டுங்கிறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நிஃப்டி 50 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தேசிய பங்குச்சந்தை இவ்வளவு ஏறியது, மும்பை பங்குச்சந்தை இவ்வளவு ஏறியதுன்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த தேசிய பங்குச்சந்தை அப்படிங்கிறது தான் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிஃப்டி 50 அப்படின்னு என்னமா சொல்றாங்களே சார் அப்படின்னா என்னன்னா, நம்ம நாட்டுல லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தகுதியான நிறுவனங்களே கிட்டத்தட்ட 6000 கம்பெனி இருக்கு என்எஸ்சியில மட்டும். என்எஸ்சி அப்படிங்கிறது தான் தேசிய பங்கு சந்தையோட இங்கிலீஷ் வெர்ஷன், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதை தான் என்எஸ்இ அப்படின்னு சொல்லுவோம். அதுல ட்ரேட் ஆகிற நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா 6000 கம்பெனிக்கு மேல இருக்கு. கரெக்டா? அப்படிங்கும்போது அதுல எந்தெந்த நிறுவனங்கள்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது செக்ட்ரால் ஃபண்ட், அது விட்டுருவோம். இப்ப நம்ம பேசுறது இண்டெக்ஸ் ஃபண்ட். 6000 நிறுவனங்கள்ல டாப் 50, இப்போ நம்ம நடிகர்கள்ல டாப் 10 லிஸ்ட் சொல்றோம்ல, இப்போ ரஜினி, விஜய், அஜித், அந்த மாதிரி வரிசையா லிஸ்ட். அந்த மாதிரி பர்ஃபார்மிங் கம்பெனில டாப் 50 கம்பெனிஸை மட்டும் தேர்ந்தெடுத்து நிஃப்டி 50 அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த நிஃப்டி 50 அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸ். அந்த நிஃப்டி 50யோட ஏற்ற இறக்கங்களுடைய கூட்டுத்தொகை, அந்த கால்குலேஷன் தான் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. நிஃப்டி இவ்வளவு ஏறி இருக்கு, நிஃப்டி இவ்வளவு இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே என்னன்னா அந்த 50 கம்பெனிஸோட ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா, அதோட ஆவரேஜ் தான் அங்க வரும். ஸோ இந்த 50 கம்பெனில மட்டும் இன்வெஸ்ட் பண்றது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகே. ஆனா அந்த நிஃப்டி 50 கம்பெனிங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு கவர்மெண்டே செபியே மாத்துவாங்க. ஏன்னா அந்த 50 கம்பெனில கொஞ்சம் சுமாரா இருக்கு, இவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னாக்க வேற அந்த 6000 கம்பெனில ஏதாவது ஒன்று பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அதை தூக்கி இங்க வச்சுட்டு இவங்களும் கெட் அவுட்ன்றுவாங்க. ஸோ அது எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு அந்த ஷஃபிள் நடக்கும். அப்படிங்கும்போது அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்றவங்களும் அந்த ஷிஃப்டிங்க்கு வந்துருவாங்க. அந்த நிறுவனங்கள்ல இருந்து முதலீட்டை எடுத்துட்டு இந்த முதலீட்டுக்கு போடணும், அதுதான் ரூல். அதனால எப்பயுமே அந்த நிஃப்டி 50ல இருக்கிற ஃபண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். அப்படிங்கும்போது நிஃப்டி 50 வளருது அப்படின்னா உங்களோட நெட் அசெட் வேல்யூ, அதாவது என்ஏவி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்தந்த குறிப்பிட்ட ஏஎம்சின்னு சொல்றோம் இல்லையா, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு நான் சொல்றது தான் அந்த 500-700 மேல இருக்குன்னு சொன்னேன். அந்த கம்பெனி எந்தெந்த ஃபண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா 3 ஃபண்ட். ஒன்னு டெப்ட், அதை பார்த்துட்டோம். இன்னொன்னு இண்டெக்ஸ் ஃபண்ட், அதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஏஎம்சி கம்பெனி வந்து எப்படி நீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனியோட நீங்க எந்த ஃபண்ட்ல எந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. டெப்ட் ஃபண்ட் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தாச்சு. ரெண்டாவது இண்டெக்ஸ் ஃபண்ட், அதுவும் பார்த்தாச்சு. மூணாவது தான் ஈக்விட்டி ஃபண்ட். வெரி காம்ப்ளிகேட்டட் ஏரியா. அதாவது இதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிஃப்டி 50 நிறுவனங்கள் அதுவும் பண்ணலாம். அது போக சிறந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் 6000 கம்பெனின்னு சொன்னேன். அந்த 6000 கம்பெனிலையுமே பிரிச்சுப்பாங்க. எப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வரைக்கும் பிரிக்கிறாங்க. இப்போ அதாவது கேப்னா ஒன்றும் இல்லை, கேப்லாம் கிடையாது, கேபிட்டல்னு பேரு. அதாவது இவ்வளவு 1000 கோடி இருந்தால் இது லார்ஜ் கேப்பு, இவ்வளவு 100 கோடி இருந்தா இது மிட் கேப்பு அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஜென்ரலா பாத்தீங்கன்னா 25,000 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னா அது லார்ஜ் கேப். ஓகே. அந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் இப்போ வேண்டாம் உங்களுக்கு. அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் கேளுங்க, கூப்பிட்டு வச்சு யார் அட்வைசர்னு வராரோ அவரை கேளுங்க, எனக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்க்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதுக்குன்னு ஒரு ஃபண்டுக்கு ஒரு பேரை வச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு விதம். இன்னொன்னு செக்டரால் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது ஐடி நிறுவனங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறுவனங்கள்ல மட்டும் முதலீடு பண்றது. ரெண்டாவது ஆட்டோமொபைல் செக்டர்ல மட்டும் முதலீடு பண்றது. அடுத்தது பார்மாசூட்டிகல்ஸ் கம்பெனில மட்டும் முதலீடு பண்றது. அது வந்து செக்டரால் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஃபண்ட் இருக்கு, அதுவும் ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் வரும். ஓகே. இப்போ இந்த 3 விதமான ஃபண்டு தான் இருக்கு. இதுல இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறவங்க, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நான் கேட்கிறேன். அந்த சந்தேகம் உங்களுக்கு வரணும், உங்க சார்பா நான் கேட்கிறேன். முதல்ல இருந்து நான் சொன்னேன், நானும் ஏழை எளியவன் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, உங்க சார்பா நான் கேட்கிறேன். அதை நீங்க உங்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்னு வராருல, அவர்கிட்ட நீங்க கேளுங்க. நான் கேட்கிற கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. சார் இப்போ செக்டரல் ஃபண்ட் போட சொல்லி யாரோ ரெஃபர் பண்றாரு சார், நீங்க இதுலயே போடலாம் சார். ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா 40 ரூபாயை இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க. பாக்கி 60 ரூபாய் இருக்குல்ல, அந்த 60 6ஆ பிரிச்சுக்கிட்டு
போடுங்க. செக்டரல் ஃபண்ட்ல கொஞ்சம், மிட் கேப்ல கொஞ்சம், ஸ்மால் கேப்ல கொஞ்சம், மிக்ஸ்டுல கொஞ்சம். இதுதான் ஜென்ரலா எல்லா அட்வைசரும் சொல்றது. ஓகேயா? ஆனா இந்த செக்டரல் ஃபண்ட்ல போட சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட மட்டும் அது கேளுங்க. சார் செக்டரல் ஃபண்ட் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தின்றாங்களே சார் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இப்போ நிஃப்டி 50ல இருக்கிற 50 நிறுவனமே 6 மாசத்துக்கு ஒரு லிஸ்ட் அவுட் வெளில போயிட்டு உள்ள வருது. ஏன்? ஓகே, 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஷஃபிள் பண்ணுவாங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் கடந்த ஒரு 2 வருஷமாவே அதோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா தான் 6 மாசத்துக்கு ஒரு மாத்திர லிஸ்ட்ல அது வரும். 6 மாசம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு முடிவு பண்றது இல்ல. ஒரு 2-3 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஐயோ அது சரியில்லையே, அது வெளியே தள்ளலாம் போல் இருக்கே அப்படின்னாக்க வெளியில தள்ளுற லிஸ்ட் எடுக்கிறது, அந்த ஷிஃப்டிங் பீரியட் நடக்கிறதுங்கிறதா 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அப்படிங்கும்போது இப்போ நீங்க ஒரு ஆட்டோமொபைல் செக்டர்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் செக்டர் எப்பயுமே 15 வருஷத்துக்கு பிரமாதமா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கும்னு யார் சொன்னா? ஐடி செக்டர் இது வரைக்கும் டாப் பர்ஃபார்மிங், கடந்த 15 வருஷமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுவே நடுவில் தொப்பேர்னு விழுந்திருக்கு, ஏறி இருக்கு. அப்படிங்கும்போது செக்டர் ஃபண்ட்ல மட்டும் போடுங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இதுல போட்டாதான் சார் ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பண்ணாதான் அது பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்கல்ல பட்ஜெட் 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 போட்டு சொல்றாங்கல்ல, 25 வருஷத்துல எவ்வளவு ஆகும், 50 வருஷத்துல எவ்வளவு ஆகும் அப்படின்னு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவங்க தப்பா சொல்லல. ஆனா நம்ம அதை மிஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க தப்பு இல்ல, சொல்றவங்க தப்பு இல்ல, பட்ஜெட் போட்டு கொடுக்குறவங்க மேல தப்பு இல்ல. அந்த பட்ஜெட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்றதுக்கு சில எஜுகேஷன்ஸ் இருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இத்தனை பிளான் இருக்குன்னு சொல்லியாச்சு, நீங்க எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே நல்லபடியா வந்துகிட்டு இருக்கா சார் அப்படின்னு கேட்டா அதுதான் இருக்கையிலே ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட். மக்கள் நிறைய சொதப்புகிறார்கள். எங்கெங்க சொதப்புறாங்க, எங்க சொதப்ப கூடாது, எங்க தப்பு பண்றீங்க எல்லாரும் அப்படின்னு தெளிவா சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இதை நான் ஒரு பிக்சர் போட்டு தான் நான் உங்களுக்கு காட்டி ஆகணும். ஓகே, இப்போ சிஸ்டம்க்கு போகலாம். சிஸ்டம் பார்க்கணும், அதனால கண்ணாடி போடணும். ஜென்ரலா மார்க்கெட் எப்படி அதோட நேச்சர், மார்க்கெட்டோட நேச்சர் என்ன, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எங்கெங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத சொல்றேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல 2 விதமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சம் பண்ணலாம், சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை தான் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதா வச்சுக்கலாம். அப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை பாருங்க. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஜென்ரலா எப்படி மூவ் ஆகும் அப்படின்னாக்க, இப்போ இங்க இருக்குன்னு வைங்க, இங்கதான் நீங்க உள்ள நுழையிறீங்க, மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, மாசம் நல்லா மேல போகுது, சூப்பர் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. ஜென்ரலா அதோட நேச்சர் எப்படின்னா, ஏறினதுக்கு கொஞ்சம் அங்கேருந்து கீழே வரும், அங்கேருந்து கீழே வரும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து இங்க மேல போகும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து கீழே வரும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து மேல போகும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து இப்படி நல்லா கீழே வரும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து இப்படி போகும், அப்புறம் திருப்பி இங்கேருந்து வரும், திருப்பி இங்கேருந்து இப்படி போகும். இதுதான் மார்க்கெட்டோட நேச்சர். ஓகேயா? இப்போ நம்ம ரீட்டைல் மியூச்சுவல் ஃபண்ட் சிப் இன்வெஸ்டர்ஸ் எங்க தப்பு பண்றீங்க, ஏன் அந்த அளவுக்கு அவங்க இப்போ 25 வருஷம் 30 வருஷம் கட்டினீங்கன்னா இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றது பாசிபிள் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா அது ஏன் மிஸ் ஆகுதுன்றதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் ஏறுது, ஒரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா எல்லாமே பேங்க்ல இருந்து டிடெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க போட்டு சிப்ல கண்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஞாபகமா கட்டிட்டு இருக்க வேண்டியது இல்லை, பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். ஆனா அது டிடெக்ட் ஆகாம பாஸ் பண்றாங்க, அங்கதான் பிரச்சனை வரும். அதை தான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். என்னன்னா இப்ப இங்கேருந்து ஏறும்போது நீங்க இங்கேருந்து ஒரு விலைக்கு வாங்கியிருப்பீங்க, அடுத்து மார்க்கெட் இங்கே வரும்போது அங்கேயும் வாங்கணும், அடுத்த மார்க்கெட் மேல போகும்போது இங்கேயும் வாங்கணும். ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட தேதியில் அதை நிறுத்தாம நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா தான் அவங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு அந்த 12%ல இருந்து 17% வரைக்கும் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. அது கரெக்டா பாசிபிள் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சிப்ப நடுவில் ஏத்துக்கிறது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டிங் மேல போகும்போதெல்லாம் நிறுத்தவே மாட்டோம் நம்ம, அங்கதான் பிரச்சனை. மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும் போது நிறுத்திடுவோம், அங்கதான் பிரச்சனையே வரும். மார்க்கெட் மேல எவ்வளவு மேல ஏறினாலும், ஆல் டைம் ஹையா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சாலும் பயம் வந்துடும். ஐயோ வேண்டாம், ஏற்கனவே நெட் அசெட் வேல்யூ இறங்கிட்டு இருக்கு, ஏற்கனவே இது வரைக்கும் 1 லட்ச ரூபா கட்டினேன், அதுவே இப்ப 95,000 காட்டுது, இப்ப போய் நான் மறுபடியும் கட்டணுமா? அங்கதான் மேஜர் மிஸ்டேக் வரும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறவங்க தொழில் தெரிஞ்சுதான் பண்றாங்க, தொழில் தெரியாம பண்ணி எண்ணியவே இறங்கல.
அது ஏன் இறங்குது, மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சில பெரிய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததுக்கு வரேன். இப்ப முதல்ல நம்ம ரீட்டைல் நம்ம இன்வெஸ்டர் பண்ற தப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, ஏன் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது, அவங்க பிரச்சனையை பத்தி பேசுவோம். இப்ப நம்ம சைட்ல என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா, சிப்பை எக்காரணம் கொண்டு மார்க்கெட் எவ்வளவு கீழே விழுந்தாலும் நிறுத்தக்கூடாது. மார்க்கெட் மைனஸ் எல்லாம் போர்ட்போலியோ மைனஸ்ல தான் காட்டும். எப்போ நீங்க நல்லா கொஞ்சம் மார்க்கெட் ஹைல இருக்கும்போது ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்ஷன் வரும்போது எடுத்துருப்பிலே மைனஸ் தான் காட்டும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க ஒரு குண்டு குழியுமான ரோட்ல போறீங்க, ரொம்ப குண்டு குழியுமா இருக்கு. அப்ப கார்ல போனீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே தூக்கி 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 போடும். கரெக்டா? டூ வீலர்ல போனீங்கன்னா ஷோல்டர் கிட்ட எல்லாம் பிஞ்சிரும், பேக் போன்லாம் பிஞ்சிரும். அந்த அளவுக்கு ரோடெல்லாம் இருக்கு. ஆனா உங்க வண்டியில அந்த சஸ்பென்ஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, டூ வீலர்லயும் சஸ்பென்ஷன் இருக்கும், ஃபோர் வீலர்லயும் 4 வீலுக்கும் சஸ்பென்ஷன் வச்சிருப்பாங்க. அது பயங்கர நல்ல ஒரு செம்ம குஷனா இருந்துன்னு வைங்க. அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஹெவியா நல்ல குவாலிட்டியான சஸ்பென்ஷனா இருக்கும்போது நீங்க இங்க உட்காந்துருப்பீங்க, உங்க சக்கரம் இங்க இருக்கும். அப்ப சக்கரத்துல மட்டும்தான் அந்த இது தெரியும், ஜெர்க்கு தெரியும், அந்த ரோடு பள்ளங்கிறதுலாம். வண்டியில மேல உட்காந்துருக்க உங்களுக்கு அவ்வளவு ஜெர்க்கு தெரியாது. இந்த அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இங்க இருக்காது. கரெக்டா? அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது. நீங்க மாசம் மாசம் ஏற்ற இறக்கம் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆவரேஜ் ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ இவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டோமே, நிறுத்திட்டோமே, அப்பதான் எல்லா இதையும் ஓப்பன் பண்றீங்க, அப்பதான் கட்டவே ஆரம்பிக்கிறீங்க. மார்க்கெட் விழும் போதெல்லாம் நல்ல லோ என்ஏவில இருக்கும் போதெல்லாம் வாங்காம விட்டுட்டு பாஸ்போர்ட் வச்சுட்டு திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு மார்க்கெட் நல்ல ஆல் டைம் ஹை, டிவி எல்லாம் சொல்ல மார்க்கெட் பிரேக்க கட்டி பறக்குது, ஐயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நிறுத்திட்டோமே, மறுபடியும் ஆரம்பிப்போம். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் 15 வருஷம் கழிச்சு கிடைக்காது மக்களே, ஏமாந்துதான் போவீங்க. அந்த மாதிரி கட்டும்போது நீங்க யாரையும் போய் என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கலன்னு உங்களால கேட்க கூட முடியாது. ஈவன் சட்டப்படி கூட கேட்க முடியாது. நீங்க தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாலே கேட்க முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் முதல்ல சொல்லி தான் காசு வாங்குறாங்க. அது உண்மையும் கூட. அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் கரெக்டா சொல்றாங்க. ஆனா நம்ம செய்யணும்ல. நம்ம தான் மார்க்கெட்டை கொஞ்சம் சேஃபா இறங்குறது டிவில யாராவது சொன்னாலே இருக்கிற உலக நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு விட்டுருவோமே, பயந்துருவோமே. அதுக்காக டெய்லி காலைல வந்துட்டு யாராவது மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்களா என்ன? ஒரு தடவை சொல்லுவாங்க, 15 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா நீங்க கட்டுற முதலீடுங்கிறது அடுத்து 15 வருஷத்துக்கு. ஸோ மாசம் மாசம் உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்க தான் தைரியமா கட்டிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நீரா குண்டுனுமா, இனிமே தேரவே தேராது, அவ்வளவுதான், உலகமே அழிய போகுதுன்னுமா. கொரோனா அப்ப சொன்னாங்கல்ல, என்னாச்சு? 6 மாசம் மொத்த பேர் நிறுத்திட்டீங்க. ஆனா சில பேர் கட்டினாங்க, அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைச்சது. ஓகே, அதனால எவ்வளவு பெரிய இறக்கம் வந்தாலும் இந்திய சந்தை மேல நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல, இந்தியா மேல நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க பாஸ் போடாம கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த ஜெர்க்கு உங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணாது. இத புரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ பொதுமக்களாகிய நம்ம பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணோம். அது அடுத்த பிரச்சனை இருக்கு. 2 வருஷம் கழிச்சு சார் இந்த ஃபண்ட் அவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணல, இந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே ஃபண்டை மாத்திக்கிட்டே இருக்கிறதும் பண்ணக்கூடாது. அதுவும் தப்பு. இதெல்லாம் பொதுமக்கள் பண்ணக்கூடாது தப்பு. முதல்லயே கரெக்டா அட்வைஸ் கேட்டு ப்ராப்பரா கேட்டுட்டு பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா எல்லாமே சர்க்கிள், ஒரு சர்க்கிள் மேல வரும் கீழே வரும், அப்படிதான் இருக்கும். நீங்க எப்ப பார்த்தாலும் ஜெயிக்கிற ஃபண்டையே விரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஒரு வருஷம் கழிச்சு ட்ராக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டாப்ல இருக்கிறது ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கீழே கூட வரும். அப்படிங்கும்போது எப்ப பார்த்தாலும் நம்ம டாப் மேல இருக்கிற ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ரொம்ப மித்து. புரிஞ்சுக்கோங்க. அது வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிஃப்டி 50லயே பாருங்க, இந்த வாரம் ஒரு பங்கு பயங்கரமா ஏறிட்டு இருக்கும், அடுத்த வாரம் அது கீழே வந்து வேற ஒண்ணு மேல வரும். மியூச்சுவல் ஃபண்ட்லயே அதே மாதிரிதான். அதனால அடிக்கடி இந்த ஃபண்டை மாத்துறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, முதல்ல ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவா யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. இது பொதுமக்களாகிய நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சில இல்ல பல கட்டுப்பாடுகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதிகபட்சம் 15 வருஷம் ரேஞ்சில் 17% வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், 12% வரைக்கும் அப்படின்னு தான் ஜென்ரலா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸுமே சொல்லுவாங்க. என்னங்க இவ்வளவு கம்மியா, ஏன் அப்படி? அப்படின்னா நம்ம 15 வருஷம் ஆவரேஜ் பாக்குறோம். ஆனா கடந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 100%, 120% கொடுத்த ஃபண்ட் எல்லாம் நிறையவே இருக்கு. இல்ல கடந்த 4 வருஷமா மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த கடந்த 1 மாசமா பாருங்க, ஏறினது எல்லாமே கொஞ்சம் என்எவி மைனஸ் வரும்.
அப்ப ஏன் சார் இந்த மாதிரி இறக்கத்துல அவங்க அவ்வளவு படிச்சிருக்காங்க, அவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, ஏன் அந்த லாபத்தையே அங்க சஸ்டெயின் ஆக முடியல, ஏன் அவங்க இன்வேயும் இறங்குது? ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 20% மைனஸ் போன கதையெல்லாம் இருக்கு. இப்ப எப்படி 3 வருஷத்துல 4 வருஷத்துல 100% வருதோ அது மாதிரி ஒரே வருஷத்துல 20% 30% போர்ட்போலியோ மைனஸ்ல போன கதையெல்லாம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல. அப்ப அவங்களுக்கு தொழில் தெரியாதா? ஏன் அதை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அங்கதான் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது வருது, செபிங்கிறது அங்கதான் வருது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கி மட்டும்தான் விற்க முடியும். நல்ல லாபத்துல இருந்தா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காசை மொத்தமா கையில வச்சுக்க முடியும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இருந்தால். மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கிற கம்பெனியில தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லையா நீங்க அதை கிளையண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட ஸ்மால் கேப்னு ஃபண்டு வாங்கிட்டு அதை லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாது. ஸ்மால் கேப்லயுமே இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே ஒன்று அவங்க வாங்கித்தான் லாபத்துக்கு விற்பாங்க. நீண்ட கால முதலீடாக இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சுனாலும் வாங்கினதை 5 வருஷம் கழிச்சு விற்கிறாங்க, இல்லை 10 வருஷம் கழிச்சு அதை விட்டுருங்க. ஒரு தடவை வாங்க முடியும், விற்க முடியும், அவ்வளோதான். ஆனால் மார்க்கெட் இறங்கும் போது, ஓவராலாக இறங்கும் போது அவங்க கையை கட்டிட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல, மார்க்கெட் இறக்கத்தையும் காசாக்குவோம். ஆனால் அது மியூச்சுவல் ஃபண்டால முடியாது. தெரியாது இல்ல, முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, ஆல் மியூச்சுவல் ஃபண்ட், ஆல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் should not enter in futures and options. அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல they are all not allowed to trade. அப்படிங்கும்போது சரி சார், இப்போதான் கேபிட்டல் இருக்குல்ல, அதை ஹெட்ஜ் பண்ணி நம்ம நிஃப்டியில செல் பண்ணலாம், அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அதுதான் பிரச்சனை. அப்படிங்கும்போது மார்க்கெட் இறக்கத்துல இருக்கும் போதும் அவங்க என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கட்டுற காசை இறக்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் வருவாங்க. அப்ப அது ஆவரேஜ் ஆயிடும். அதாவது குஷன், சஸ்பென்ஷன், இதை மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண முடியுமே தவிர அந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பண்ண முடியாது. இறக்கத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாது. இறக்கத்தை பயன்படுத்த முடியாது. நான் சொல்றது என்னன்னா, அந்த ஃபாலை காசா கன்வெர்ட் பண்ண முடியாது. இறக்கும் போது நல்ல ஷேர்ஸை வாங்கலாம், அந்த அந்த இறக்கத்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கு தானே தொழில், அது படிச்சிருக்கதே அதுக்கு தானே, அது வேற. ஆனா அந்த இறக்கத்தை, இந்த ஷார்ட் செல்லிங் சொல்றோம் இல்லையா, ஷார்ட் செல்லிங் பண்ணக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட். இதனாலதான் அவங்களுக்கு அந்த 12-17% லிமிட்டடா இருக்கிறது. அதனாலதான் இப்ப எங்களை மாதிரி இப்ப எங்கிட்ட இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜாஸ்தியா தான் கொடுக்குறேன் நான். ஏன், அவங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், நாங்க என்னென்ன பண்ணுங்கன்னு கரெக்டா பர்சனலா அட்வைஸ் பண்ணும்போது அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. நம்ம யார்ட்டையும் காசு எல்லாம் வாங்குறதே கிடையாது மக்களே. கிளையண்ட் இவர் நிறைய பேர் காசு வாங்கி பண்ணி கொடுக்குறாரு போல இருக்கு. யார்கிட்டையும் 10 பைசா வாங்க மாட்டேன், என்னைக்குமே வாங்கக்கூடாது, செபி ரூல்ஸ் படி வாங்கக்கூடாது. பட் வி கேன் அட்வைஸ். ஆனா அந்த கிளைண்ட்டையும் நான் சொல்லிடுவேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். பாரு சார், உங்க நாலேஜ் பத்தி தெரியும் சார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க ரிஸ்க் தெரிஞ்சுதான் வர்றாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இண்டிவிஜுவல் அட்வைசர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் அட்வைசர்னா அதுக்காக என்கிட்ட கிளைண்டா சார்னா அது பெரிய லிஸ்ட் இருக்கு, அதுவும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம எல்லாரையும் கிளைண்டாலாம் ஏற்றுக்க முடியாது. ஓகேயா, அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தால் தாராளமா பண்ணலாம். ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்களப்ப, அந்த குஷன் அப்ப நீங்க தவறாம இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க, இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இவ்வளவு கார்பஸ் வரும் அவ்வளவு கார்பஸ் வரும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்காது உங்க தப்புனால. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டை கரெக்டா சூஸ் பண்ணணும். நமக்கு என்ன ஃபண்டு தேவைன்றது சூஸ் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் சொல்றது 60% நீங்க இன்வெஸ்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இப்பயும் சொல்றேன், ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் இதுக்கு செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஐ எம் நாட் AMFI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். But in my practical 20 years experience, I can say definitely index fund is too better for beginners. Bye.